ஒரு நாள் களத்தில் பணி செய்யும்போது எந்த மாதிரி ஓடணும், என்ன மாதிரின்னு அந்த ஓடுறது நுட்பங்கள்லாம் இருக்குல்ல, அதை பயன்படுத்துறதுக்கு ஒரு சூழல் வரும்போது அந்த பிரெயின் வந்து அதை எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தும். அப்போ லெஃப்ட் ரைட்டு ஓடுறது, செய்யறது, போறது, வர்றது இதெல்லாம் உருவாகும். புரியுதுங்களா? அப்போ நீங்க என்ன ஆவீங்க, லெஃப்ட் ரைட்டு ஓடி ஓடி என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு ஒரு வியூ ஒன்று வரும். அந்த லெஃப்ட்லயே ஒரு ஸ்டெப் கம்மியா வச்சு ஒருத்தனை அடிச்சிடலாம். அப்போ நீங்க இன்னொரு விவேகமான ஒரு ஆளா மாறுறீங்க. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, நாளைக்கு இன்னொருத்தருக்கு கோச் பண்ணும்போது என் குருநாதர் லெஃப்ட்ல மேலே வைக்க சொன்னார். ஒரு ஸ்டெப் நான் கீழே வச்சு பார்த்தேன். ஏன்னா அதுக்கு அவருடைய அனுபவத்தில் அந்த இடத்துக்குள்ள அப்படிதான் அந்த காலை மேலே வைக்க வேண்டியதாக இருந்துச்சு. என்னோட அனுபவத்தில் கீழே வைக்கும்போது இன்னொரு விஷயம் கிடைச்சிச்சு. இது இன்னும் கொஞ்சம் புதுசாக இருக்கு, அதனால இதை பார்ப்போம் அப்படின்னு தான். ஐன்ஸ்டீன் வந்து ஒன்று கண்டுபிடிச்சிட்டு என்ன சொன்னார், நியூட்டன் சொன்னது தப்புன்னு சொல்லிட்டாரு. ஆனால் நியூட்டன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, நியூட்டனோட முதுகுல இருந்து தான் நான் இதை கற்றுக்கிட்டேன்னாரு. அவருடைய தோல்ல இருந்து தான் இதை நான் பார்த்தேங்கிறாரு. இப்போ எனக்கு வழிகாட்டியே ஏனி அவர் தான். அவர் கண்டுபிடிச்சது நான் ஏற்றுக்கல. ஆனால் நான் கண்டுபிடிக்கிறதுக்கு யார் காரணமாக இருந்தாருன்னா, அவர் முதுகுல மேலே ஏறி நின்று தான் இந்த உலகத்தை பார்த்தேன். அப்போ அது படிக்கட்டு அவர் தான். அவர் மாதிரி ஒருத்தர் இல்லைன்னா என்ன மாதிரி ஒருத்தன் இல்லை. ஆனால் கண்டுபிடிப்பு ஒன்றும் கிடையாது. அவர் வேற நான் வேறன்ட்டார். அப்போ கிளியர் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, புரியுதுங்களா? இதுதான் விஷயம். அப்போ நீங்கள் வந்து அடிப்படையில் ஒரு ஒரு கேள்வி ஞானத்தை மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு, ஒருவேளை முதுகு தண்டு வேலை தான் முனிவரெல்லாம் உட்காந்துருக்காங்க மார்க்கு அப்படிங்கிறத வச்சு நம்ம ஒரு வேலை செஞ்சிட முடியாது. ஏன்னா மக்கள்கிட்ட அந்த மாதிரி ஒரு ஒரு மேஜிக் பேச பேச கிரியேட் ஆகிடும். அப்படி இல்லை. என்ன கிளாஸஸ் நம்ம எடுத்தாலும் அது இயல்பாக நம்ம வந்து அது நிகழும்போது தான் அது அது ஒர்க் ஆகும். இப்போ நான் வந்து சொல்லிடுவேன், இப்போ இவங்க 2 பேரும் ஃபேமிலியோட இமாச்சல் போகிறாங்க, நீங்கள் போங்க இப்படி போங்க இப்படி போங்கன்றுவேன். ஆனால் அங்கே ஸ்பாட்டில் ஒன்று நிகழும். அதுதான் அது ஒரிஜினல். புரியுதுங்களா? அப்போ நான் சொன்னது நான் வந்து மேப் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். அங்கே ஒன்று நிகழும்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ என்ன பண்ணணும், நாங்கள் சொல்கிறது எல்லாத்தையுமே மேப்பு. ஒரு தனி மனிதன் அவன் டிராவலில் அவன் தியானத்துக்குள்ள ஒன்று நிகழ்ந்தே தீரும். அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக அவன் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு சூழலாக இருக்கும்.